வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டார்டு மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆல்னும் செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் மெசேஜஸ்க்கான யூசஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது என்ன யூஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேட்லேயோ சேட் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம ஒரு குரூப்லேயோ இல்லை ஒரு காண்டாக்ட்லேயோ நிறைய சேட் பண்ணுவோம். அப்படி சேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் மெசேஜோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது எங்கே இருக்குது, எப்போ சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி தேடிக்கிட்டே இருப்போம். அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஸ்டார்ட் மெசேஜ். இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுறதில்ல, அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கிற மாதிரி. அது ஸ்டார் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சிம்பிளாக ஒரே செகண்டில் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டண்டான மெசேஜ் வந்து ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஸ்டார்ட் மெசேஜஸ்க்கான யூசஸ். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு காண்டாக்டோ குரூப்போ எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 மெசேஜ் 150 மெசேஜஸ் வந்துடும். அப்படி வர மெசேஜஸில் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வருதுன்னா அதை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள், நான் ஒரு ட்ரிக் பண்ணுறேன். இப்போ இந்த டயக்ராம் வந்து எங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னும் போது இதை நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள், மேலே வந்து இந்த ஷேர் பண்ணுறது ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஸ்டார் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டைமிங் இருக்குது பாருங்கள். இருங்க நிமிஷம். கீழே வந்து பாருங்கள், இப்போ டைமிங் வருது பார்த்தீங்கன்னா 8:09 அப்படின்ட்டு. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இப்போ ஸ்டார் உட்காந்துருக்கு. கீழெலாம் ஸ்டார் உட்காரல. இப்போ ஸ்டார் உட்காந்துருச்சுனாவே அவ்வளோதான், ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 டாட்ஸு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் அந்த ஸ்டார்டு மெசேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், இந்த குரூப்பில் இவர் சென்ட் பண்ண இந்த பர்டிகுலர் இமேஜ் மட்டும் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதுங்களா, வித்தின் டேட்டோட காட்டும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இங்கே இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு டேரெக்டாக வியூ பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வேணாலையும் போட்டுக்கலாம். காண்டாக்ட் வந்து அதர் காண்டாக்டில் போடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதே குரூப்லேயே நிறைய ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இதான ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கேயே அன்ஸ்டார் கொடுத்துட்டோம்னா அதுவே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 4-5 இது போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய குரூப்லேயே ஒரு 2-3 போடுறேன். இருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெசேஜஸே இப்போ ஸ்டார் பண்ணுறேன். இது ஒன்று ஸ்டார் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மெசேஜ் ஸ்டார் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருக்குல ஒரு 2-3 பிக்சர், இல்லைன்னா நான் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு 2-3 ஸ்டார் பண்ணுறேன். இருங்க, இந்த பிடிஎஃப்பும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வெளியே வந்துட்டேன். சேம் அதே 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெசேஜஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எந்த டேட்டில் சென்ட் பண்ணது, அந்த குரூப்பா இல்லை நெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலர் சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு தெரியுதுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ